ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே டைமில் இருந்துட்டு 4 வேலை பார்க்க முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கிறதுக்காக வெந்நீர் வச்சுருக்கேன். அதில் இருந்துட்டு பால் கம்மியான குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் அதில் வச்சு சூடு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம 1 டம்ளர் 2 டம்ளர் வேணுன்ற இடத்துல தனியாக இதுக்காக அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதில்லை. இப்படி நம்ம அந்த கொதிச்சிட்டு இருக்க வெந்நீர்லேயே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு சூடாயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், எனக்கு சாதம் வெந்துட்டுருக்கு. எனக்கு 1 டம்ளர் தண்ணி தான் தேவைப்படுது. இப்போ நம்ம இது பெரிய பாத்திரத்தில் வச்சு வடித்தோன்னா அதுக்கு தக்கன பெரிய பாத்திரம் வச்சோன்னா அதே மாதிரி நிறைய வெந்நீர் கூட சூட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த 1 டம்ளர் வெந்நீர் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு எனக்கு சூடாகிட்டுருக்கு. உள்ளே பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ நம்ம பாத்திரம் உள்ளே விழாமல் இருக்கிறதுக்கு ஒன்று நல்லா கைப்பிடி பெருசாக இருக்கிறத வச்சுக்கணும். இல்லைனா இருந்துட்டு கையில் சூடு தெரியாத மாதிரி ஒரு இடுக்கி ஏதாவது வச்சிட்டோன்னா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், வெந்நீரும் ரெடி ஆயிடுச்சு, எனக்கு பாலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.